எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, நட்பு லக்னம் விசஸ் பகை லக்னம் இவங்களுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் எப்படி வந்தது அப்படின்னா, நேற்று ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், நீங்கள் சொல்கிறதுல வந்து கெட்ட பலன்கள் வந்து எனக்கு நடந்துருது சார், நல்ல பலன்கள் வந்து அந்தளவுக்கு நடக்கிறதில்ல, அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த கான்செப்ட் வந்து ஞாபகம் வந்துச்சு. இந்த கான்செப்டை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெளிவாக கேளுங்க. இப்போ அருள் அணி, பொருள் அணின்னு சொல்லி ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். அருள் அணி அப்படின்னா உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பிளானட்ஸ். பொருள் அணி அப்படின்னா தொழிலுக்கும் வருமானத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள். ரெண்டு டீமாக பிரிச்சுக்கிடுவோம். ஒரு டீமில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இவங்க ஒரு டீம். அப்போ சூரியனுடைய வீடான கடகம், சூரியனுடைய வீடான சிம்மம், சந்திரன் வீடான கடகம், செவ்வாய் வீடான மேசம், விருச்சிகம், குருவனுடைய வீடான தனுசு, மீனம். இது எல்லாத்தையும் லக்னமாக வந்தது அப்படின்னா இது வந்து அருள் அணி லக்னம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். அடுத்து இன்னொரு டீம் வந்து பொருள் அணி லக்னம். பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பிளானட்ஸ் பார்த்திங்கன்னா சனியினுடைய வீடு வந்து மகரம், கும்பம், சுக்கிரன் ரிஷபம், துலாம், புதன் மிதுனம், கன்னி. அப்போ இந்த 3 பிளானட்ஸ் வந்து பொருள் டீமில் இருக்குது. இதுக்கு முன்னாடி சொன்ன பிளானட்ஸ் வந்து அருள் அணியில் இருக்குது. அப்போ ரெண்டு டீமாக வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்போ அருள் அணியில் இருக்கக்கூடிய பிளானட்ஸினுடைய லக்னமாக வரும்போது என்ன நடக்குது, பொருள் அணி டீம்னுடைய பிளானட்ஸ் வந்து லக்னமாக இருக்கும்போது என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அருள் அணி டீமில் இருக்கக்கூடிய லக்னம் விருச்சிக லக்னத்தை நம்ம எடுத்துக்கிறோம். விருச்சிகங்கிறது செவ்வாயினுடைய வீடு தானே. அப்போ அருள் அணியில் தான் செவ்வாய் வருது. அப்போ இதுக்கு 8வது இடமும் 11வது இடமும் அதுக்கு எதிர் டீமில் உள்ள பிளானெட்டு. விருச்சிக லக்னத்துக்கு 8வது வீடு வந்து புதனாக வரும், 11வது வீடும் புதனாக வரும். அப்போ ஒரு புதன் திசையோ புதன் புத்தியோ நடக்கும்போது 8வது வீட்டினுடைய பலன்கள் அதிகமாக இருக்குமா, 11வது வீட்டினுடைய பலன்கள் வந்து அதிகமாக கிடைக்குமா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். 8வது வீடுங்கிறது கண்டத்தை கொடுக்கக்கூடியது, விபத்தை கொடுக்கக்கூடியது, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. 11ங்கிறது லாபத்தை கொடுக்கக்கூடியது, அபிலாசைகள், ஆசையை நிறைவேறக்கூடிய இடம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூத்த சகோதரனை குறிக்கிறது, சித்தப்பா குறிக்கிறது, எல்லாமே 11வது வீடு. இந்த ரெண்டில் வந்து எது வந்து அதிகமாக இயங்கும், புதன் திசையோ புதன் புத்தியோ வரும்போது எந்த இடம் வந்து அதிகமாக இயங்கும் அப்படின்னா 8வது இடம் தான் அதிகமாக இயங்கும். ஏன் 8வது இடம் அதிகமாக இயங்கும் அப்படின்னா இந்த லக்னத்துக்கு இது எதிரியாக வருது புதன். அப்போ புதன் திசையோ புதன் புத்தியோ வரும்போது 8வது இடத்தினுடைய கெடு பலன்கள் வந்து அதிகமாக இருக்கும். 11வது வீட்டினுடைய கெடு பலன்கள் இருக்கும், ஆனால் 11வது வீட்டுக்கு வந்து கெடு பலன்கள் கிடையாதுங்கிறதுனால 11வது வீட்டினுடைய பலன் வந்து 20%, இந்த 8வது வீட்டினுடைய கெட்ட பலன்கள் வந்து 80% இந்த லக்ன காலங்களுக்கு வந்து அமையும். அதாவது ஆப்போசிட் பிளானட்டினுடைய லக்னத்துக்கு 8வது வீடு இருக்குல்ல, இதனுடைய கெடு பலன்கள் அதிகமாக இருக்கும். 11வது வீடினுடைய கெடு பலன்களும் இருக்கும், ஆனால் இதில் நல்ல பலன்கள் இருந்தாலுமே 20%, 11வது வீடு வந்து 20%, 8வது வீடு வந்து 80% இயங்கும் இந்த லக்னத்துக்கு. அப்போ கெடு பலன்கள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இதை தான் ஒருத்தர் கேட்டார், இது லாபஸ்தானம் தானே, இதுக்குரிய பலன் வந்து ஏன் நடக்கலை எனக்கு, 8வது இடத்தினுடைய பலன் மட்டும் நல்லா கண்டம் பிரச்சனைலாம் வருது, 11வது வீடும் அதனுடைய வீடு தானே, அப்புறம் ஏன் அது இயங்கலை அப்படின்னா, இப்போ ரியல் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் நண்பரை பற்றி பேசும்போது நல்ல விஷயங்கள் அதிகமாக பேசுவீங்க, அதே நீங்கள் உங்கள் எதிரியை பற்றி பேசும்போது அவனுடைய கெட்ட விஷயங்கள் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அப்போ இது எதிரி தானே, செவ்வாய்க்கு புதன் எதிரி தானே. அப்போ புதனுடைய கெட்ட விஷயங்களை வந்து அதிகமாக வந்து இந்த செவ்வாய் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால கெடு பலன்கள் வந்து இந்த லக்னத்துக்கு புதன் திசையோ புதன் புத்தியோ வந்தால் கெடு பலன்கள் ஜாஸ்தியாக இருக்கும், நல்ல பலன்கள் கம்மியாக இருக்கும். இதில் விதிவிலக்கு என்ன அப்படின்னா, புதன் வக்கரமாக இருந்தாலோ, புதன் பரிவர்த்தனையாக இருந்தாலோ, புதன் வந்து அஸ்தங்கமாக இருந்தாலோ இந்த கெடு பலன்கள் வந்து மாறுபடும். நான் சொல்கிறது வந்து ஜென்ரல் கான்செப்ட். இதில் வக்கரம், பரிவர்த்தனை, அஸ்தங்கம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த பலன்கள் வந்து நல்ல பலன்களாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ புதன் வந்து எந்த கதியில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். வக்கரமாக இருக்கா, அஸ்தங்கத்தில் இருக்கா, பரிவர்த்தனையாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சூழலில் இருக்கும்போது பெரிய லெவலில் வந்து இந்த செவ்வாய் வந்து பாதிப்பை கொடுக்கறது இல்லை புதனுக்கு. புதன் திசையோ புதன் புத்தியோ வரும்போது புதன் வக்கரமாக இருந்தால் இந்த பாதிப்பு வராது, நல்ல பலன்கள் நடக்கும். புதன் அஸ்தங்கமாக இருந்தாலும் நல்ல பலன்கள் நடக்கும், புதன் பரிவர்த்தனையாக இருந்தாலும் நல்ல பலன் நடக்கும். ஆனால் புதன் வக்கரமாகி பரிவர்த்தனை ஆகிடக்கூடாது. புதன் வந்து நார்மலாக பரிவர்த்தனை ஆகலாம், நார்மலாக வக்கரமாகலாம். அப்படி இருக்கும்போது ஏற்றத்தை கொடுக்கும். புதன் வக்கரமாகி பரிவர்த்தனை ஆகிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த அருள் அணி லக்னத்துக்கு இந்த புதன் திசை புதன் புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். வேற ஒரு எக்ஸாம்பிள்னா இப்போ ரிஷப லக்னம் எடுத்துக்கோங்க. ரிஷப லக்னங்கிறது பொருள் அணி லக்னம். இதுக்கு வந்து 8வது வீடும் 11வது வீடும் பார்த்தீங்கன்னா குருவனுடைய வீடாக வரும். குருவனுடைய வீடாக வரும்போது அப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன பலன் தான் இதுக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா 8வது குரு திசையோ குரு புத்தியோ நடக்கும்போது மட்டும்தான் இந்த பலன் நடக்கும். மற்ற டைமில் வந்து
அந்த மாதிரி நடக்காது. குரு திசையோ குரு புத்தியோ நடக்கும்போது இந்த 8வது வீட்டினுடைய கெடு பலன்கள் அதிகமாகவும் 11ஆம் வீடு நல்ல பலன்கள் வந்து கம்மியாகவும் கிடைக்கும். 80% 8வது பாவம் இயங்கும், 20% வந்து 11ஆம் பாவம் இயங்கும். இந்த மாதிரி லக்னங்களுக்கு சொல்கிறேன் நான். பொருள் அணி லக்னங்களுக்கு, அதாவது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய லக்னங்கள் பிளானட்ஸ் டைமில் சொல்கிறேன். இப்போ சுக்கிரனுக்கு வந்து ஆப்போசிட் பிளானட் வந்து குரு தானே. அப்போ குரு திசையோ குரு புத்தியோ வரும்போது தான் இந்த கான்செப்ட் இயங்கும்னு சொல்கிறேன், மற்றபடி வேறு எதுவும் சொல்லலை. அப்போ 8வது இடத்தினுடைய கெடு பலன்கள் 80%, 11ஆம் இடத்தினுடைய நல்ல பலன்கள் வந்து 20% மட்டும்தான் நடக்கும். இது வந்து எதிரியினுடைய லக்னம் டைம் நடக்கும்போது இந்த மாதிரி நடக்கும். இதனுடைய விதிவிலக்கு என்ன அப்படின்னா, குரு வக்கரமாக இருந்தாலோ குரு வந்து பரிவர்த்தனையாக இருந்தாலோ இந்த கெடு பலன்கள் வந்து அந்தளவுக்கு இருக்காது, நல்ல பலன்களே இருக்கும் இந்த லக்னமாக இருந்தாலுமே. இது வந்து அதனுடைய விதிவிலக்கு. இதே மாதிரி வந்து சம லக்னங்கள், சில கிரகங்கள் வந்து சமமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் சமம். இப்போ செவ்வாய் வந்து மேச லக்னம்னு வச்சுக்கோங்களேன். மேச லக்னத்துக்கு வந்து 7வது இடம் வந்து சுக்கிரனாக வரும், 7வது வீடு. அப்போ 7வது வீடும் சுக்கிரன் தான், 2வது வீடும் சுக்கிரன் தான். அப்போ இது வந்து சம கிரகமாக வர்றதுனால ரெண்டினுடைய நல்லது கெட்டது ரெண்டுமே வந்து நடக்கும். மெயினாக வந்து இந்த செவ்வாய்ங்கிறது கணவனையும் சுக்கிரன்கிறது மனைவியும் குறிக்கிறதுனால நல்ல பலன்களே அதிகமாக வந்து கிடைக்கும். அதாவது செவ்வாய் லக்னத்துக்கு சுக்கிரனும் சுக்கிரனுடைய லக்னத்துக்கு செவ்வாயும் வந்து நல்ல பலன்களே செய்வாங்க, ஏன்னா இது சம கிரகங்கள். அதே இது பகை கிரகங்களாக இருக்கும்போது பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, வக்கரமானாலோ பரிவர்த்தனையானாலும் இந்த பாதிப்பு வந்து இருக்காது. அதை வந்து நீங்கள் கவனித்து பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் வந்து நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் மாறி மாறி நடக்கும். அதில் வந்து பகை லக்னங்களுக்கு வந்து கெடு பலன்கள் வந்து அதிகமாகவும் நல்ல பலன்கள் சொற்பமாகவும் இருக்கும். இதுவே 2 நட்பு கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் லக்னம், இதுக்கு வந்து இப்போ 12வது இடம் வந்து குருவினுடைய வீடு, 9வது இடம் வந்து குருவினுடைய வீடு. அப்போ செவ்வாய்க்கு வந்து குரு வந்து நட்பு தானே. அப்போ 9வது வீட்டையும் 12வது வீட்டையும் இயங்கும் குரு திசையோ குரு புத்தியோ வரும்போது. அதாவது மேச லக்னத்துக்கு குரு திசையோ குரு புத்தியோ வரும்போது இந்த 2 வீட்டினுடைய நல்ல பலன்கள் வந்து 80% வந்து நடக்கும், கெடு பலன்கள் கம்மி தான். 12வது இடத்துலேயே குரு இருந்தாலுமே நல்ல பலன் தான் உங்களுக்கு நடக்கும். அளவுக்கு அதிகமான நல்லது வந்து இந்த செவ்வாய் வந்து செய்யும். ஆனால் அதிநட்பு வீடு தானே, குருவினுடைய வீடு வந்து செவ்வாய்க்கு அதிநட்பு வீடுகள். அப்படிங்கும்போது 2 பிளேசஸில் உள்ள நற்பலன்கள் வந்து 80%, கெடு பலன்கள் வந்து வெறும் 20% மட்டும்தான் இந்த கிரகங்கள் வந்து தன்னுடைய நட்பு கிரகங்களுக்கு செய்யும். அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. பகை கிரகங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பை கொடுக்கும். இப்போ மேச லக்னத்துக்குன்னா 3ம் 6ம் பார்த்தீங்கன்னா புதனுடைய வீடாக வரும். அப்போ 6வது இடம் புதன் திசையோ புதன் புத்தியோ வந்ததுன்னு வச்சுக்கோங்க மேச லக்னத்துக்கு. அப்போ வந்து கடன் அதிகப்படுத்தி உங்களுக்கு பாதிப்புக்குள்ளாக்கும். இதில் உள்ள நெகட்டிவிட்டியை வந்து அதிகமாக பண்ணும். ஆனால் நட்பு கிரகங்கள் டைம் வரும்போது இந்த லக்னங்கள் வந்து பாசிட்டிவிட்டியை வந்து அதிகமாக பண்ணுங்கிறத மறந்துடக்கூடாது. இதில் விதிவிலக்குகளும் இருக்குது. குரு வக்கரமாக இருந்தாலோ குரு பரிவர்த்தனையாக இருந்தாலோ கெட்ட பலன்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேச லக்னத்துக்கு. அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ விதிகளும் விதிவிலக்குகளும் ப்ராப்பராக நீங்கள் வந்து கவனிக்கணும். அப்போ நட்பு கிரகங்களுக்கு அதிகப்படியான ஏற்றம் வந்து கொடுக்குது கிரகங்கள். பகை கிரகங்கள் டைம் வரும்போது பாதிப்பு அதிகமாக வந்து கொடுக்குது. அப்படிங்கிறது இது மூலிமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.